சிறகடிக்க ஆசை நியூப்ரமும் முத்து மீனா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நேரா மீனாவுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்ப மீனா எங்கன்னு கேட்கவும், அவ மொட்டை மாடியில தான் இருக்கா மாப்பிள்ளன்றாங்க. என்னாச்சு? ஏன்னா அவ இங்க இருக்கிறது சீதாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவான்றதுனால அவ மேலேயே இருக்காப்பான்ற மாதிரி சொல்றாங்க. உடனே மொட்டை மாடிக்கு போய் சீதா கிட்ட பேசுறாங்க. மீனான்றாங்க. உடனே மீனா முத்துவை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கானுவாங்க. இங்க சீதா அப்பா இருந்திருந்தா இப்படி என்னை கஷ்டப்படுத்திருக்க மாட்டாரு அப்படின்ட்டு அவ சொன்னது தாங்க என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதனால தான் அவ சொன்ன மாதிரியே வாசப்பட்ட மாதிரியான ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வேற வழி தெரியலங்க எனக்கு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? சரி, நீ வீட்டுக்கு வான்றாங்க. உண்மையாவை கூப்பிடுறீங்க, உங்களுக்கு என்னுடைய கோவம்லாம் மறந்து போச்சான்றாங்க. இங்க பாரு, எல்லாமே சரியாயிடுச்சு. ஆனா என்ன ஒரு வருத்தம் என்ன, நீ என்கிட்ட இதை சொல்லியிருக்கணும், அதுதான் என் மனசுக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்குன்றாங்க. இனி எதுவாக இருந்தாலையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி முத்துக்கட்டை மீனா மன்னிப்பு கேட்குறாங்க. சரி வான்றாங்க. அதுக்கப்புறமா மாப்பிள்ளை மீனாவை நீங்கள் மன்னிச்சு எடுத்துக்கிட்டது எனக்கு சந்தோஷன்றாங்க. அதோட இந்த பிரமம் முடிச்சிருக்கா.